குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். முன்னிருந்த காலத்தில் கதைகள்னாலே கக்கக்குருவி கதை, பனிமலை கதைகள், அக்பர் பீர்பால் கதைகள், இந்த மாதிரி நமக்கு சாதாரண கதைகள் தெரியும். கதைகள்னாலே கற்பனையாக மட்டும்தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய கதைகள் தான் கேட்டிருக்கோம். இப்போ ஒரு ஊர்லயும் நிறைய கதைகள் இருக்கு இல்லையா? இதுல உண்மை கதைகளும் இருக்கும். நம்ம படிச்சு தெரிஞ்ச கதைகளா இருக்கும், படிச்சு கேட்ட விஷயங்களா இருக்கும். இது தெரிஞ்சுக்க முடியாம போன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இனி வர வாரங்கள்ல ஒரு ஒரு நாளும் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம படிச்ச விஷயங்கள்ல நீங்க தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தெரிஞ்சுக்க விஷயமா இருக்கலாம். இன்னைக்கு நாம கூட ஷேர் பண்ண போற ஸ்டோரி மகாத்மா காந்தியோட ஒரு ஸ்கின் டிஸ்கிரிமினேஷன் ஸ்டோரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தேசத்துல மகாத்மா காந்தின்னு. சரிங்களா? அவரு இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு டர்னிங் ட்விஸ்ட் பாயிண்டா இருந்தது. நான் வயலன்ஸை கையில எடுத்துக்கலாம், இந்திய மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சேஞ்ச் ஓவர் அவர் மைண்ட்ல கொண்டு வந்ததுக்கு ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. 1893ல பாத்தீங்கன்னா காந்திஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணலாம்னு சவுத் ஆப்பிரிக்கால போனோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்திஜி குஜராத் போர்பந்தர்ல பிறந்தாலும் இங்கிலாந்துல படிச்சு சவுத் ஆப்பிரிக்கால லாயரா பிராக்டிஸ் பண்ணவர். ஈவன் அவ்வளவு படிச்ச அவரே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு டிக்கெட் எடுத்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல அவர் டிராவல் பண்ண முடியல. அவர் தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் தான் டிராவல் பண்ணணும் அங்க இருந்து ரயில்வே ஊழியர்கள் தான் சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒயிட் ஸ்கின் பீப்புள்ஸ் மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். இது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்களேன். ஈவன் படிச்ச அவருக்கே இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் பண்ணிருக்காங்க. ஸ்கின் டிஸ்கிரிமினேஷன் காரணமா காட்டி ஈவன் வேலிட் டிக்கெட் அவர்கிட்ட டிராவல் பண்றதுக்கான டிக்கெட் இருந்தும் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கொஸ்டின் எதிர்த்து கேட்டதுக்கு அவர் அந்த ரயில்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஸ்கின் டிஸ்கிரிமினேஷன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்சிடென்ட்ல அவர் நெகட்டிவிட்டி எதுவுமே எடுத்துக்கல. நல்லா படிச்ச எனக்கே இந்த நிலைமைன்னா நாட்டுல என்னோட நாட்டுல இருக்க மக்கள் எவ்வளவு பேர் படிக்காம இருக்காங்க. பிரிட்டிஷ்க்கு எதிராக அவங்களாம் யார் காப்பாத்துதுன்னு யோசனாலதான் நான் வயலன்ஸை கையில எடுத்துட்டு 1915ல இந்தியாவுக்கு வந்த அவரு நான் வயலன்ஸ் மூலமா இந்தியாவுக்கு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நிறைய விஷயங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. இந்த ஸ்டோரி கேட்கும்போது உங்க மைண்ட்ல என்ன தோணுது? காந்திஜிக்கு நடந்தது சரியா? இது இந்த காலத்துல நடக்க முடியுமா? நம்ம தேசத்தந்தைக்கே இந்த நிலைமைலாம் நமக்குலாம் என்ன? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.